சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்க நண்பர்களே, இந்த செய்தியை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு உங்களை அறியாமலேயே உங்கள் கண்கள் கலங்கிவிடும். சமீப காலமாகவே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரில் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான் சொல்லி நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதில் காசாவோட சின்ன சின்ன குழந்தைகள் பசியால் வாடுற வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி எல்லார் மனசையும் பதபதைக்க வைக்குது. இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட யாருக்கிட்ட தப்பு இருக்கோ தெரியல, யாரு பக்கம் நியாயம் இருக்கோ தெரியல, ஆனால் அவங்க நியாயத்தை வென்றெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு போரை அறிவித்து அந்த போர் மூலயமா சின்ன சின்ன குழந்தைகளை பசியும் பட்டினியுமாக பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் மனசு பதைக்குதுன்னு சொல்லி நிறைய மக்கள் காசா மக்களுக்காக கண்ணீர் வெடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் சின்ன சின்ன குழந்தைகள் பசியும் பட்டினியுமாக அவங்க கிடக்கிறத வீடியோவை எடுத்து இணையதளத்தில் பகிர்றாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே மனசு பதைக்கும். துருக்கி நாட்டைச் சேர்ந்த அகமது என்பவர் அந்த நாட்டோட அரசு அதிகாரியாக வேலை பார்த்துட்டு வராரு. இவருக்கு எலிஃப் என்ற மனைவி இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு ஆடம் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கான். இந்த பையன் 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரான். அகமது அரசு அதிகாரியாக இருக்கிறதால டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே நாட்டு நடப்பை கவனிக்கணும் அப்படிங்கிறது அவர் வழக்கமாக இருக்குது. அதுக்காக டிவியை ஆன் பண்ணி நாட்டு நடப்பு என்னன்னு சொல்லி நியூஸை பார்த்து அதன் மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவார். ஆடம் பக்கத்தில் விளையாடிட்டு இருப்பான். இந்த சூழ்நிலை எலிஃப் தன் கணவனுக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் தேவையான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து காஃபி போட்டு கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்பா அகமது டிவி பார்க்கும் பொழுது மகன் ஆடம் ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவங்க அம்மா எலிஃப் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அகமது வழக்கமாக டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. அப்போது நாட்டு நடப்பை கவனிக்கணும், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி டிவியை ஆன் பண்ணி உட்காந்துட்டு எலிஃப் கிட்ட காஃபி கொண்டு வான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது டிவி சரியாக ஓடலை. அந்த டைமில் என்னாச்சு, டிவி இப்போ தானே வாங்கினேன், அடிக்கடி டிவி ரிப்பேர் ஆகிடுது, என்ன விஷயம்னு சொல்லும் பொழுது, இல்லைங்க எனக்கு தெரியல, இப்போ கொஞ்ச நேரமாக நம்ம மகன் தொடர்ந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே டிவியை ஆன் பண்ணி உட்காந்துடுறான், எனக்கு கிச்சனில் வேலை இருக்கிறதால அவனை கவனிக்க முடியல, அவன் தான் எது நோண்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடம் அகமது உடனடியாக மெக்கானிக்கை கூப்பிட்டு டிவியை சரி பண்ணுறதுக்கான வழியை பார்க்குறாரு. இங்கே பாரு எலிஃப், பையன் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே அவனை நேராக டிவி பக்கம் உட்கார வைக்காத, அவனுக்கு எதுவும் விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை பண்ணவை, அவன் டிவி அதிகமாக பார்த்தானா புத்தி மழுங்கி போயிடும், அதனால் அவனுக்கு வாழ்க்கை பாதிக்கப்படும் சொல்லி அடிக்கடி அகமது எலிஃப் கிட்ட எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் எலிஃப் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறதால அவங்க ரொம்பவே ஒர்க் பிஸியாக இருக்கிறதால அவங்களால மகன் ஆடமை கண்காணிக்க முடியல. அவன் டிவி பார்க்குறானேன்னு சொல்லி அவங்களும் அலட்சியமாக விட்டுறாங்க. அகமது உடனடியாக மெக்கானிக்கு ஃபோன் போட்டு டிவி சரியாக ஒர்க் ஆகலை, பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மெக்கானிக் டிவியை சரி பண்ணுற வேலையை பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், டிவியை உங்கள் கம்பெனியில் தான் வாங்கினேன், வாங்கி இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது, அடிக்கடி பிரச்சனை வருது, நான் ஏதோ ஒயரை ஆட்டி விடுவேன், லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி எதுவும் பார்ப்பேன், திடீர்னு சரியாகும், திடீர்னு ஓடாமல் போகுது, என்னன்னு கவனிங்க, இப்போது சுத்தமாக ஓடவே இல்லைன்னு சொல்லும் பொழுது மெக்கானிக் சரி சார் நான் பார்க்குறேன்னு சொல்லி அவர் டிவியை கலட்டி அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவர் டிவியை கலட்டும் பொழுது மெக்கானிக் மிரண்டு போய் நிற்கிறாரு. சார் இங்கே வாங்க, டிவிக்குள்ளே இப்படிலாம் சமாச்சாரம் இருந்தால் டிவி எப்படி சரியாக ஓடும், நீங்கள் பண்ணுற தப்பால் அது கெட்டு போயிடுது, அப்புறம் எங்களை பிடிச்சி திட்டுறீங்க, இங்கே பாருங்கள் பாருங்கன்னு சொல்லும் பொழுது அகமதும் அங்கே பார்க்கும் பொழுது அதிர்ச்சியாக உறைஞ்சி போய் நிற்கிறாரு. என்னது, டிவிக்குள்ளே வெறும் பிரெட் துண்டுகள் பழங்கள் உணவுப் பொருட்கள்லாம் இருக்க, இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லி உடனடியாக எலிஃபை கூப்பிட்டு, எலிஃப் இங்கே வா, என்ன டிவிக்குள்ளே ஸ்டோர் ரூம் வச்சுருக்கியா, இங்கே பார் பிரெட் துண்டு இருக்குது, பழம் இருக்குது, ஸ்நாக்ஸ் எல்லாம் இது உள்ளே இருக்குது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எலிஃபும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த பிரெட் துண்டுகள், இந்த ஸ்நாக்ஸ், அந்த சிப்ஸ் எல்லாமே நம்ம பையன் ஆடம் ஸ்கூல் முடிஞ்சு உட்காரும் பொழுது நான் அவனுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுப்பேன், அவன் ஃபுல்லாக சாப்பிட்டானேன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன், ஆனால் என்னை ஏமாத்துறதுக்காக அவன் இதையெல்லாம் கொண்டு போய் டிவிக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி ஆடம் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவன் அங்கிருந்து ஓடி என்னம்மான்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னப்பா இது, இதுக்குள்ளே கொண்டு போய் இதெல்லாம் கொட்டி வச்சிருக்கே, டிவி கெட்டு போயிடுச்சு பாரு, இப்போ அப்பா என்ன திட்டுறாருன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆடம் சோகமாக நிற்கிறான். தன்னுடைய மகன் ஆடம் ஏன் இப்படி பண்ணுறான், இவனுக்கு மன ரீதியாக இது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அகமதும் எலிஃபும் ரொம்ப கவலைப்படுறாங்க. கணவன் அகமது மனைவி கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. என்ன நீ குழந்தைய கவனிச்சிக்கிற, இப்படி தான் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கியா, இங்கே பார், முதல்ல உன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணு, நீ வீட்டில் நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இரு, பையனை பார்த்துக்கோ, அது போதுன்னு சொல்லி அவர்
அதிகமாக திட்டவும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வருது. இங்க பாருங்க, நீங்க என்ன திட்டுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நான் என்னுடைய வேலையில கவனமா இருக்கேன், அதே டைம்ல மகன் மேலையும் கவனமா தான் இருக்கேன். அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு டிவியை பார்க்கறான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவேன். அவன் கொஞ்ச காலமாவே ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே டிவி ஆன் பண்றான். நானும் அவனுக்கு என்னென்னமோ அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன், என்கிட்ட வர மாட்டேங்கிறான். சரி, அங்கங்க போகாம அலையாம ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்க்கறான்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அது தப்பு தான். இப்போ இது போல பண்றானா அதுக்கு நான் மட்டும்தான் காரணமானு சொல்லி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரவும் அகமத் ரொம்ப கவலைப்படுறாரு. நம்ம மகனுக்கு என்ன ஆச்சு, அடிக்கடி ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே டிவியை போட்டு உட்காந்துறான்னு சொல்கிறாருன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராவை ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் தன்னுடைய மகனோட நடவடிக்கை பார்த்து ரொம்பவே மிரண்டு போகிறாங்க. அதாவது ஒரு வார காலமாகவே மகன் ஆடம் ஒரு குறிப்பிட்ட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சேனலில் ஓடுற வீடியோ என்னன்னா, காசாவில் இதுபோல் போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பசியால் வாடுற அந்த வீடியோக்கள் ஓடுது. ஒரு சில குழந்தைகள் பாலுக்கு கூட தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, குடிக்க தண்ணி கூட இல்லாமல் அந்த குழந்தைகள்லாம் அங்கங்கே அல்லாடுறதை பார்த்து ஆடமுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போல. அதனால் தன்னுடைய அம்மா தனக்காக சாப்பிட்றதுக்கு கொடுத்த அந்த ஸ்நாக்ஸை ஒன்று ஒன்றா கொண்டு போயிட்டு டிவிக்குள்ளே போடுறான். அம்மா எலிஃப் கொடுத்த பிரெட் துண்டுகள், பல துண்டுகள் மற்றும் உணவுப் பொருட்கள், சிப்ஸு, இது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு அவன் முடிஞ்ச அளவுக்கு அந்த டிவிக்குள்ள எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவும் போட்டு நிரப்பி வைக்கிறான். இது எதுக்காகனா, அந்த குழந்தைகள் பசியால் வாடுது, நம்ம கிட்ட உணவு இருக்கு, இந்த உணவை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அந்த 1வது படிக்கக்கூடிய அந்த குழந்தை ஒன்று ஒன்றா கொண்டு போய் டிவியில் போட்டு நிரப்புவோம். டிவி இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. தன்னுடைய மனைவி எலீஃபை கூப்பிட்டு அகமத் காட்டுறாரு, இங்க பார் நம்ம பையன் என்ன வேலை பண்றான்னு பாருன்னு சொல்லி அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும் பொழுது உண்மையாலுமே எலீஃப் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. நம்ம மகன் 1வது தான் படிக்கிறான், அவனுக்குள்ள இப்படி ஒரு கருணை உள்ளமா? உண்மையாலுமே நம்ம மகனை நினைச்சு நம்ம பெருமைப்படணும். அவன் கொஞ்ச காலமாகவே இந்த டிவி முன்னாடி ஏதோ அவன் கார்ட்டூன் சேனலை பார்க்கறான்னு சொல்லி நானும் அலட்சியமா இருந்தேன். ஆனால் அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. இந்த சேனலை பார்த்துட்டு அதில் குழந்தைகள் கஷ்டப்படுதுன்னு சொல்லி அம்மா கொடுத்த உணவை தான் சாப்பிட்டு மீதி உள்ள உணவை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறானேன்னு சொல்லி அந்த அப்பா அம்மா 2 பேருமே மெய்சில் எடுத்து போகிறாங்க. பாவம், அந்த குழந்தைக்கு டிவிக்குள்ளே உணவு போட்டால் டிவி கெட்டு போயிடுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த குழந்தைகள் டிவிக்குள்ளே இருக்குது, பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி தன் கையில் இருக்கிற உணவை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறதா நினச்சி டிவிக்குள்ளே அந்த பையன் போடும் பொழுது உண்மையாலுமே அவனுடைய கருணை உள்ளத்தை பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே கண் கலங்கிட்டாங்க. டிவியை ரிப்பேர் பண்ண வந்த அந்த மெக்கானிக்கும் இதை பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்கியிருக்காரு. உண்மையாலுமே உங்கள் பையன் ஆடம் பிற்காலத்தில் ஒரு நல்ல மனிதனாக வருவான்னு சொல்லி அவரும் பாராட்டிட்டு போகிறத பார்த்து தன்னுடைய மகனுக்குள்ள இப்படி ஒரு இறக்க கோணம் இருக்கேன்னு சொல்லி உண்மையாலுமே கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. நாம எல்லாருமே சோசியல் மீடியாக்கள்ல இது போன்ற வீடியோக்கள் வந்தா அதை பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்கிடுவோம். ஒரு கட்டத்தில் நம்மளால என்ன பண்ண முடியும், அவங்க எங்கேயோ இருக்காங்க, யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுல வர்ற அந்த எண்ணத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போவோம். ஆனா இந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது உள்ளுக்குள்ள டிவிக்குள்ள இருக்கிறது சின்னஞ்சிறு குழந்தைகள், அவங்க பசியால வாடுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லி தன் கையில் உள்ள உணவை அந்த டிவிக்குள்ள போட்ட நிகழ்வு உண்மையாலுமே துருக்கி மக்கள் மனசுல ரொம்பவே நிகழ்வு ஏற்படுத்திருச்சு. கண்டிப்பா 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பையனோட செயல்பாடு உங்க மனசையும் ரொம்பவே நிகழ வச்சிருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அந்த பையனை பாராட்ட நினைச்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்தியோடு உண்மை சம்பவத்தோடு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.